இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். யாருன்னே பிடிபடவே மாட்டேங்குது. ஆசானே, நம்ம வீட்ல ஒரு சிசிடிவி கேமரா போடணும் ஆசானே. அப்பதான் இந்த மாதிரி வேலையில யார் பண்றாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். டேய், நம்ம வீட்ல இவ்வளவு பணம் இருக்குன்னு யாரோ தெரிஞ்சவங்க தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும்டா. தெரியாதவங்க யாரும் இத பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. நம்மள பழி வாங்கணும்னு நினைக்கிற ஏதோ ஒரு ஜென்மம் தான் இந்த வேலையை பார்த்திருக்கணும். வீட்ல ஒரு போலீஸ்காரன் எதுக்கு இருக்கானே தெரியல. பின்ன அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு தனிப்பட ஆரம்பிச்சு இது யார் செஞ்சிருப்பாங்கன்னு விசாரிக்க வேண்டியதானே. ஏய் லூசு, போலீஸ்காரன் வீட்லயே கள்ள நோட்டான்னு வெளிய எல்லாரும் ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஆமா, அப்புறம் டிபார்ட்மெண்ட்லயும் என்ன தப்பான கண்ணோட்டத்திலயும் சந்தேகத்திலயும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நான் சைலண்டா இருக்கேன். நான் போலீஸ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள ஓவரா சீன் போட்டா எப்படி அமுக்கலான்னு டிபார்ட்மெண்ட்ல ஒரு சிலர் கண்ணிங்கா யோசிச்சு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டேய் வேணாடா. அது உன் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போனா மறுபடியும் நமக்கு தான் பிரச்சனை ஆகும். ஆனா இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். நல்ல நாள் வர நேரத்துல எந்த ஒரு கெட்டதும் நடக்காம காப்பாத்தின அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். மா, நல்ல நாளா? வெள்ளிக்கிழமையாமா? டேய் முட்டை கோசு, நாளைக்கு தீபாவளிடா, மறந்துட்டியா? அட ஆமா ஆசானே, அந்த கேட்டரிங் ஆர்டருக்கு ஊருக்கு போயிட்டு வந்தது. அதுவும் இந்த கல்லநோட்டு பிரச்சனையில எது நல்ல நாள் எப்போ தீபாவளின்னு தெரியல ஆசானே. ஆமாமா கயல், இந்த வேலையை பண்ணது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுப்போம். நீ அதையே நினைச்சு யோசிச்சு ஃபீல் பண்ணாத. மாப்ள, உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு ஆண்டவன் எந்த விதமான கெடுதலும் பண்ண மாட்டான். நடந்து முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம சந்தோஷமா எல்லாரும் தீபாவளியை கொண்டாடுவோம். என்ன ஏங்க, அன்புக்கும் ஷாலினிக்கும் இந்த வருஷம் தல தீபாவளி தானே? மறப்பனா நானு. ரெண்டு பேருக்கும் அட்வான்ஸ் தல தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ மாமா. அப்பா, நாளைக்கு தீபாவளின்னு சொல்ற. புது Dress, ஸ்வீட்ஸ், பட்டாசு எதுவுமே இல்லையாப்பா? அது எப்படி இல்லாம போகும்? இன்னும் ஒரு மணி நேரத்துல அப்பா எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். சரி சரி சரி, இருக்கிற ஹோம்வொர்க்லாம் முதல்ல முடி. இத பார், இருக்கிற ஹோம்வொர்க்க முடிக்கலனா ஸ்வீட், பட்டாசு, Dress எதுவுமே உனக்கு கிடையாது. அப்ப நான் முடிச்சிரேன். போ. மூர்த்தி, குழந்தைக்கு ஆசை காட்டி ஏமாத்தாதடா. அம்மா, நான் ஏமாத்த போறேன்? உண்மையிலேயே நான் இப்போ கடைக்கு போய் தீபாவளி பண்டிகைக்கான எல்லாத்தையும் எல்லாருக்கும் வாங்கிட்டு வர போறேன். ஏய், எப்படி மூர்த்தி, உன்கிட்ட காசு இருக்கா? அதெல்லாம் இருக்கு கயல். நீ எங்களுக்காக எத்தனை தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுத்து எப்படி எல்லாம் எங்களை சந்தோஷமா கொண்டாட வச்சிருக்க. இந்த தீபாவளிக்கான மொத்த செலவையும் நான் தான் பண்ண போறேன். நீங்க யாரும் ஒத்த பைசா எடுக்க கூடாது. உங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி Dress வாங்கி கொடுக்கணும்ன்ற வரைக்கும் யோசிச்சு வச்சிட்டேன். வா, இந்த தீபாவளி சும்மா சரவடியா இருக்கணும். போலாம் சார். வாடா. தானோ அத்தை, சொல்லுங்க அத்தை. நான் பூஜை ரூமை கிளீன் பண்ணிடுறேன். நீ கிச்சன்ல ஆக வேண்டிய வேலையை பாரு. நான் ஆரம்பிச்சிடுறேன். அனு, நீ ஹோம்வொர்க் எழுது. ஏ அனு, இன்னுமா நீ இதை எழுதி முடிக்கல? குடு அந்த நோட் எடு. என்னாச்சு? ஏன் இன்னும் டல்லாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அந்த கள்ளநோட்டு விஷயம் இன்னும் என் மனசுல இருந்து போகவே இல்லை கை. இதை யாரு பண்ணிருப்பாங்கன்னு ஒரு யோசனையாவே இருக்கு. விடுங்க, யார் இதை பண்ணியிருந்தாலும் கடவுளோட கோர்ட்ல பெருசா அவங்களுக்கு தண்டனை இருக்கு. விடிஞ்சா தீபாவளி. மூர்த்தி சொன்ன மாதிரி நம்ம அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு தீபாவளியை நம்ம சந்தோஷமா கொண்டாடலாமே. கயல், நல்ல நோட்டெல்லாம் எடுத்துட்டு கள்ள நோட்டை வச்சது யாரா இருக்குன்னு உனக்கு ஏதாச்சும் தோணுச்சா? இவங்க தான் என்னால உறுதியா சொல்ல முடியல. எனக்கு ஒருத்தவங்க மேல சந்தேகமா இருக்கு. யாரு?